பாப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ வந்து நான் வந்து மக்கானா எடுத்திருக்கேன்ப்பா. இது வந்து தமிழ்ல வந்து தாமரை பொடி. ரொம்ப லேசா இருக்கும். நம்ம பொரி சாப்பிட்றோம்லே அது மாதிரி லேசா இருக்கும். இதுல ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டா வறுத்துக்கணும்ப்பா, இல்லாட்டா சவக்கு சவக்குன்னு இருக்கணும். சவக்கு சவக்குன்னு இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம இந்த கடாயுடைய சூட்ல நம்ம வறுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மொறுமொறுப்பா வந்துடும். இதை வறுத்துக்குருவோம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டு கடையில கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். நான் நட்ஸ் கடையில தான் வாங்கினேன். கிராம்பு ஏலக்காய் வாங்குறோம் இல்லையா, பாதாம் பருப்புலாம், அங்க கடையிலையும் இது கிடைக்கும். நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல கால்சியம் இருக்குப்பா. சின்ன பிள்ளையில இருந்து எல்லாரும் சாப்பிட்டோம்னா இது வந்து நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லது. அப்பா மக்கானாவை நம்ம இதை வந்து வறுத்துக்கிட்டோம். லைட்டா கடாயுடைய சூட்ல தான் வறுத்துக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போட்டுக்குருவோம். இதுவும் லைட்டா கடாயுடைய சூட்ல வறுத்து எடுத்துருவோம். சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதான்ப்பா, கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து பிளேட்ல மாத்திக்கிடுவோம். அதே கடாயில அந்த கடாயுடைய சூட்ல ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். சீரகத்தை கொஞ்சம் வறுத்துக்குருவோம். சீரகத்தை நம்ம வறுத்தாச்சு. நல்லா ஒரு மணம் வருது. இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கணும். இப்ப அம்மா வந்து 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். மீடியமான வெள்ளரிக்காய் இது. நல்லா இந்த வெள்ளரிக்காய் வந்துப்பா நல்ல நீர் சத்து உள்ள காய். வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். தினமும் நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பும் கெட்ட நீரும் நல்லா கரைக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். இப்ப அம்மாப்பா 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலை சீவிக்கிடுவோம். இப்ப வெள்ளரிக்காயில உள்ள தோலை சீவியாச்சு. இப்ப நான் இதை நல்லா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்படி பொடிசா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்குருவோம். அப்ப வெள்ளரிக்காவை கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு மீடியமான வெங்காயம் இதையும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளிப்பா, மீடியமான தக்காளி. இதுல உள்ள விதையை எடுத்துட்டு நம்ம தக்காளியை மட்டும் போட்டுக்குருவோம். இதுல உள்ள விதையை எடுத்துருவோம். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். அப்பா அம்மா வந்து முளைக்கட்டின பாசிப்பயிறு வச்சிருக்கேன். இது வந்து நல்லா அதிகமான புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. நல்லா வந்து ஜிம்முக்கு போற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டோம்னா நல்லா உங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்லா டைட் ஆகும். இப்போ இதையும் ஒரு பிடி அளவுக்கு போட்டுக்குருவோம். இப்போ அம்மா வந்து கொஞ்சம் மல்லி இலை எடுத்திருக்கேன். இந்த மல்லி இலையும் பொடிசா நறுக்கி போட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். எலும்பச்சம் வெள்ளச்சார்ப்பா ஒரு 1/4 பாகம் போட்டுக்குருவோம். எலும்பச்சம் பழத்துல 1/4 பாகம். சாப்பிடும் போது நல்லா டேஸ்டும் கிடைக்கும். அப்பா அம்மா வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை வறுத்துருந்தேன் இல்லையா, இதுல போட்டு கல்ல இடிச்சுக்குருவோம். இப்ப வறுத்த ஜீரகத்தை நல்ல நம்ம கல்ல நுணுக்கியாச்சு. வறுத்த ஜீரகத்தை இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம்ப்பா. நல்ல நம்ம வறுத்த ஜீரகம் நம்ம பொடி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாலட் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். அப்போ நம்ம வந்து மக்கானாவை வறுத்து வச்சுருந்தோம். அதுலேயே கொஞ்சம் நிலக்கடலை பருப்பும் இருக்குது. இதையும் இதில் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்குருவோம்ப்பா. உப்பு போட்டுக்குருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். பவுலில் மாற்றிக்கிடுவோம். அம்மா வந்து கொஞ்சம் இந்த சாலடுக்கு அழகுபடுத்துறதுக்கு கொஞ்சமாக மாதுளம்பழம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாலட்டில் மாதுளம்பழமும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான்ப்பா, வெயிட் லாஸ் முளைக்கட்டிய பாசிப்பயிர் மக்கானா சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாலட் சாப்பிடுங்கப்பா. நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் இது எல்லாத்தையும் கரைக்கக்கூடியதுப்பா. மலச்சிக்கல் இருக்காது, வயிறு ஃபுல்லா கிளீன் ஆகும், வயிற்றுல உள்ள தொப்பையும் நல்லா குறையும், வாயு தொல்லையும் இருக்காது. சாலடப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த சாலடப்பா நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நீங்க ஆபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்குலாம் நீங்க பாக்ஸ்ல கட்டி கொண்டு போய்க்கலாம். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. பெரியவங்கள இருந்து சிறியவங்க வரை, டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப ஹெல்தியானது. அன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு எனர்ஜியா இருக்கும். உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.